தாடகையின் அந்த பிரம்மாண்டமான உடல் தரையில் விழுந்தபோது ஏற்பட்ட அது அதிர்வு அடங்கிவிட்டது. காடு ஒரு விசித்திரமான அமைதிக்குள் மூழ்கியது. அதுவரை அசுரர்களின் பிடியில் சிக்கித் தவித்த அந்த மண் இப்போதுதான் முதல் முறையாக ஒரு விடுதலையை உணர்வது போல இருந்தது. ராமன் அங்கேயே நின்றிருந்தான். அவன் கையிலிருந்த வில் இன்னும் லேசாக அதிர்ந்து கொண்டிருந்தது. அவன் கண்கள் தரையில் கிடக்கும் தாடகையை நோக்கியிருந்தது. அவனது இழகிய மனம் ஒரு பெரிய குழப்பத்தில் இருந்தது. அவன் மனதிற்குள் ஒரு குரல் கேட்டது. அவள் ஒரு பெண். ஒரு பெண்ணையா நான் வீழ்த்தினேன்? அவன் அருகில் லக்ஷ்மணன் வந்தான். லக்ஷ்மணனின் முகத்தில் ஒரு பெருமிதம். அவன் தன் அண்ணனை ஒரு மகா வீரனாக பார்த்தான். அண்ணா, உங்கள் முதல் அம்பு தர்மத்தின் வெற்றியை உறுதி செய்துவிட்டது. இந்த பாவி ஒழிந்தாள் என்றான் உற்சாகமாக. ஆனால் ராமன் எதுவும் பதில் சொல்லவில்லை. அவன் மௌனம் ஒரு ஆழமான கடலை போல இருந்தது. விஸ்வாமித்திரர் மெதுவாக நடந்து வந்தார். ராமனின் முகத்தில் இருந்த அந்த தயக்கத்தை அவர் ஒரு நொடியில் உணர்ந்து கொண்டார். அவர் ராமனின் தோளில் கை வைத்தார். ராமா என்றார் மென்மையாக, உன் உள்ளத்தில் இருக்கும் தயக்கம் எனக்கு புரிகிறது. ஒரு உயிரை கொல்வது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அதுவும் ஒரு பெண்ணை கொல்வது என்பது ஒரு க்ஷத்ரியனுக்கு கடினமான முடிவே. ஆனால் நீ கொன்றது ஒரு உருவத்தை அல்ல, நீ அழித்தது ஒரு தீய சக்தியை. இந்த உலகம் இன்று நிம்மதியாக உறங்கப் போகிறது என்றால் அதற்கு உன் அம்புதான் காரணம். தர்மத்தை காக்கும்போது தனிப்பட்ட உணர்வுகளுக்கு அங்கே இடமில்லை. ராமன் நிமிர்ந்து பார்த்தான். அவன் கண்களில் இருந்த குழப்பம் மெல்ல மறையத் தொடங்கியது. குருவின் வார்த்தைகள் அவனுக்கு ஒரு தெளிவை தந்தன. சூரியன் மெல்ல மலைகளுக்கு பின்னால் மறையத் தொடங்கியது. அன்று வானம் வழக்கத்தை விட அதிக சிவப்பாக தெரிந்தது. அது ஒரு பெரிய போர் வளப்போவதை முன்னரே அறிவிப்பது போல இருந்தது. காட்டுப்பறவைகள் பயந்து தங்கள் கூடுகளுக்கு திரும்பின. விஸ்வாமித்திரர் சொன்னார், இன்று இரவு நாம் இங்கேயே தங்கப் போகிறோம். இந்த இடம் இப்போது புனிதமடைந்து விட்டது. ஆனால் ஜாக்கிரதை, அசுரர்கள் அமைதியாக இருக்க மாட்டார்கள். மூவரும் அருகே ஓடிக்கொண்டிருந்த ஒரு சிற்றாற்றை அடைந்தனர். ராமனும் லக்ஷ்மணனும் ஆற்றில் இறங்கி தங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டனர். நீரின் குளிர்ச்சி ராமனின் மன அழுத்தத்தை குறைத்தது. அவர்கள் தங்கள் மாலை நேர சடங்குகளை சந்தியாவந்தனம் முடித்தனர். காட்டின் இருட்டு இப்போது மெல்ல மெல்ல அவர்களை சூழ்ந்தது. மரங்கள் எல்லாம் கருப்பு நிற பேய்களைப் போல தெரிந்தன. ஆனால் அந்த இருட்டில் நடுவே ராமனின் முகத்தில் ஒரு தேஜஸ், அதாவது ஒளி வீசியது. காட்டின் ஒரு பாதுகாப்பான இடத்தில் சிறிய நெருப்பை மூட்டினார்கள். அந்த நெருப்பின் வெளிச்சம் மரங்களில் மோதி விசித்திரமான நிழல்களை உருவாக்கியது. ராமன் கேட்டான், குருவே, தாடகை மாண்ட செய்தி அவளுடைய மகன்களான மாரீசனுக்கும் சுபாகுவுக்கும் தெரிந்திருக்குமே. அவர்கள் பழிவாங்க வருவார்கள் அல்லவா? விஸ்வாமித்திரர் சிரித்தார். நிச்சயமாக வருவார்கள் ராமா. அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்கள் மாயாஜாலங்கள் தெரிந்தவர்கள். அவர்கள் நேருக்கு நேர் போர் செய்ய மாட்டார்கள். வானத்தில் மறைந்து கொண்டு தாக்குவார்கள். அதனால்தான் உனக்கு இன்று இரவு சில ரகசியங்களை நான் கற்றுத்தரப்போகிறேன் என்றார். விஸ்வாமித்திரர் எழுந்து நின்றார். அந்த நன்னிரவில் காடே மௌனமாக இருக்க அவர் மந்திரங்களை உச்சரிக்க தொடங்கினார். ராமா, இதோ உனக்கு நான் பாலா மற்றும் அதிபாலா என்ற 2 வித்தைகளை கற்றுத்தருகிறேன். இதை கற்றால் உனக்கு பசி இருக்காது, தாகம் இருக்காது, களைப்பு உன்னை அண்டாது. எல்லாவற்றிற்கும் மேலாக உறக்கத்தில் கூட உன்னை யாரும் தாக்க முடியாது என்றார். ராமன் தன் 2 கரங்களையும் கூப்பி அந்த மந்திரங்களை ஏற்றுக்கொண்டான். அவனது உடல் ஒரு தெய்வீக ஆற்றலால் நிறைந்தது போல அவனுக்கு தோன்றியது. லக்ஷ்மணன் ஆச்சரியத்துடன் இதை பார்த்து கொண்டிருந்தான். நன்னிரவு தாண்டியது. விஸ்வாமித்திரரும் ராமனும் ஓய்வெடுக்க லக்ஷ்மணன் வில்லை கையில் ஏந்தி காவல் காத்தான். காட்டின் ஆழத்திலிருந்து விசித்திரமான சத்தங்கள் கேட்டன. எங்கே ஒரு புலி உருமும் சத்தம், எங்கே ஒரு யானை பிளிரும் சத்தம். ஆனால் திடீரென்று ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டது. அது மனித சத்தம் அல்ல. அந்த சத்தம் காடு முழுவதும் எதிரளித்தது. ஹா ஹா ஹா, ராமன், லக்ஷ்மணன், உங்கள் ரத்தத்தை இன்று பூமி குடிக்கும் என்றது. லக்ஷ்மணன் வில்லை வளைத்தான். அவன் கண்கள் இருளை ஊடுருவி தேடின. ஆனால் அங்கே யாரும் இல்லை. அது வெறும் மாயக்குரல். ராமன் லேசாக கண்மூடியிருந்தான். அவன் கனவில் பெரும் போர்க்களங்கள் தெரிந்தன. கோடிக்கணக்கான அசுரர்கள். ஒரு பக்கம் தர்மம், மறுபக்கம் அதர்மம். அவன் கையில் இருக்கும் வில்தான் உலகத்தின் சமநிலையை தீர்மானிக்கப் போகிறது என்ற எண்ணம் அவன் ஆழ்மனதில் பதிந்தது. நான் ஒரு இளவரசன் மட்டுமல்ல, நான் ஒரு கருவி, தீமையை அழிக்க பிறந்த கருவி என்ற எண்ணம் அவன் ஆழ்மனதில் பதிந்தது. விடியற்காலை 4 மணி. பறவைகளின் மெல்லிய கீச்சொலி கேட்டது. ராமன் கண் விழித்தான். நேற்று இருந்த அந்த தயக்கம் இன்று அவன் முகத்தில் இல்லை. அவன் கண்களில் ஒரு உறுதி தெரிந்தது. அவர்கள் தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர். சிறிது தூரம் நடந்ததும் ஒரு அழகான ஆசிரமத்தை கண்டனர். அதுதான் சித்தாரண்யம். அங்கே பல முனிவர்கள் தவம் செய்து கொண்டிருந்தனர். அவர்கள் ராமனை பார்த்ததும்
மகாவிஷ்ணுவின் அம்சம் வந்துவிட்டது என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். விஸ்வாமித்திரர் தன் யாகத்தை தொடங்கினார். முனிவர்கள் அனைவரும் மந்திரங்களை ஓதினார்கள். யாக குண்டத்தில் நெருப்பு வளர்க்கப்பட்டது. அதன் புகை வானத்தை நோக்கி சென்றது. ராமா, இந்த யாகம் 6 நாட்கள் நடக்கும். இந்த 6 நாட்களும் நீங்கள் இருவரும் தூங்காமல் காக்க வேண்டும். 6வது நாள் மிகவும் முக்கியமானது. அன்றுதான் அசுரர்கள் தங்கள் முழு பலத்தையும் காட்டுவார்கள் என்றார் விஸ்வாமித்திரர். முதல் நாள் முடிந்தது. 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள், 5ஆம் நாள் வரை எந்த தடங்களும் இல்லை. ஆனால் அந்த அமைதி மிகவும் ஆபத்தானதாக இருந்தது. புயலுக்கு முன்னால் இருக்கும் அமைதியைப் போல அது இருந்தது. ராமனும் லக்ஷ்மணனும் ஒரு நொடி கூட வில்லை கீழே வைக்கவில்லை. அவர்கள் கண்கள் எப்போதும் வானத்தையும் காட்டையும் கவனித்துக் கொண்டே இருந்தன. 6வது நாள் அதிகாலை, யாகம் முடியும் தருணம். திடீரென வானம் கருத்து இருண்டது. மின்னல்கள் வெட்டின. ஆனால் மழை வரவில்லை. அதற்கு பதிலாக வானத்திலிருந்து இரத்தமும் எலும்பு துண்டுகளும் மாமிசமும் யாக குண்டத்தில் விழத் தொடங்கின. முனிவர்கள் அலறினார்கள். யாகம் தீட்டாகிவிட்டது, அசுரர்கள் வந்து விட்டார்கள் என்று கூச்சலிட்டனர். மேகங்களுக்கு நடுவே 2 பிரம்மாண்டமான உருவங்கள் தோன்றின. ஒருவன் மாரீசன், மற்றொருவன் சுபாகு. அவர்கள் உருவம் மலையைப் போல இருந்தது. அவர்கள் கைகளில் பெரிய பாழைகளை தூக்கிக் கொண்டு யாகத்தை அழிக்க தயாராக இருந்தனர். ராமனா, அந்த சிறுவனா எங்களை தடுக்கப் போகிறான், இதோ பாருங்கள் என்று சொல்லி ஒரு பெரிய பாழையை யாக குண்டத்தின் மீது வீசினான் சுபாகு. ராமன் ஒரு நொடி கூட தாமதிக்கவில்லை. அவன் தன் முதுகில் இருந்து ஒரு மின்னல் போன்ற அம்பை எடுத்தான். அவன் முகம் இப்போது ஒரு ருத்திரனை போல மாறியது. லக்ஷ்மணா, மாரீசனை நான் பார்த்துக் கொள்கிறேன், நீ சுபாகுவின் படைகளை தடு என்று கட்டளையிட்டான். ராமன் தன் வில்லை முழுமையாக இழுத்தான். அந்த நானோசை காட்டின் திசைகளை அதிர வைத்தது. ராமன் முதலில் மாரீசன் மீது மானவாஸ்திரத்தை ஏவினான். அது மாரீசனை அப்படியே தூக்கி கொண்டு போய் 100 காத தூரத்தில் இருந்த கடலில் வீசியது. அடுத்து அவன் சுபாகுவை நோக்கினான். சுபாகு ஆக்ரோஷமாக ராமனை நோக்கி பாய்ந்து வந்தான். அவன் கையில் இருந்த கத்தி மின்னியது. ராமன் தன் அம்பில் ஆக்னேய அஸ்திரத்தை ஏற்றினான். சுபாகு, உன் பாவம் இன்றுடன் முடிகிறது என்று கர்ஜித்தான் ராமன். அந்த அம்பு வில்லை விட்டு புறப்பட்டது. அது ஒரு வால் நட்சத்திரத்தைப் போல பிரகாசமாக சென்றது. ராமனின் வில்லிலிருந்து புறப்பட்ட அந்த அம்பு வெறும் அம்பல்ல, அது அசுர குலத்தின் அழிவிற்கான சாசனம். சுபாகுவின் மார்பை துளைக்க அது நெருப்பாக சென்றது. அசுர சக்தி சிதைந்த அந்த நொடி எப்படி இருந்தது? சுபாகுவின் வீழ்ச்சி தர்மத்திற்கு எத்தகைய மாற்றத்தை கொண்டு வந்தது? அடுத்த அத்தியாயத்தில்.